அப்போ வள்ளலார் அந்த புதிய நெறிக்கு தன்னை திருப்பிக் கொண்டதற்கு காரணம் அவர் சிந்தித்ததை செயல்படுத்துவதற்கு இதற்கு முன் சரியானது இல்லை. ஆனால் ஞானிகள் அனைவரும் சாகாமல் இருப்பதற்குத்தான் முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய வழியில் நீடித்த வாழ்வை பெற்றார்கள். நிம்மதியாக சமாதி ஆனாங்க. உயிரோடையே உள்ள இறக்குவாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு வருத்தம் இருக்குமான்னா இருக்காது. சமாதிக்கு ரெடின்றுவாங்க. ஏன்னா அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அப்புறம் முத்தி அடைகிறது. இதுதான் முடிவாக அந்தமாக கொண்டு மிகவும் திருப்தி கண்டார்கள். ஆனால் வள்ளலார் இதை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. நான் நித்தியமாக வாழ வேண்டும் என்றால் அது உண்மையான சாகாமல் இருக்கணும். எனது தேகம் அழியக்கூடாது. நான் அனுபவிக்க வேண்டும், நான் வாழ வேண்டும் என்று சொல்லுவதுதான் சாகா நிலை. அதனால் முன்னோர்கள் விரும்பிய நிலையும் அல்ல, அவர்கள் பெற்ற நிலையும் அல்ல. அருமையாக சொல்லுகிறார், நான் பெற்றேன், என்னை அடுத்து நீங்கள் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை அப்படிங்கிறது அந்த மகானுடையது. ஸோ சாகா நிலைதான் அவருடைய திருப்பத்துக்கு காரணம். அண்ட பிண்ட திறங்கள் அனைத்தும் அறிய ஆசைப்பட்டதும் அவருடைய திருப்பத்துக்கு நான் காரணம்னு நினைக்கிறேன். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிகேர், ஹிஸ் வெல்னஸ் ஃபார் ஹர் ஹாப்பினஸ். ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.